திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டனர் என கோவையில் நடைபெற்ற பூத் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதிபட தெரிவித்தார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பூத் செயலாளர்களை நியமிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் குளத்துப்பாளையம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை வகித்து ஆலோசனை வழங்கி பேசினார். அப்போது அவர் திமுக ஆட்சியில் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். கட்டுமான பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை சதவீதம்? 100% அதிகமாச்சு. எல்லாமே 40-50% அதிகமாச்சு. ஒரு வீடு கட்ட முடியுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடம் வாங்கினா போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதிவு பண்ண முடியாது ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அதாவது பதிவுத்துறையில அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவு நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஏதாவது ஒரு வேலை நடக்குதா போனா பாலியல் பலாத்காரம், மகளிர் பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா, அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு ஏற்ற திட்டம் நடக்கல. கோயம்புத்தூர் 4 வருஷம் என்ன நடந்திருக்குது? தொகுதியில் நடந்திருக்கு. நம்ம ஊர்ல எதுவுமே செய்யாம ஓட்டுறாங்க. இத்தனை பாலங்கள் கண்டுபிடிச்சு அந்த பாலங்களே முடிக்கல. நமக்கு ஆத்து பாலம் எப்படி இருக்கு, நீங்க அவனாசியோட பாலம், இன்னைக்கு எல்லா பாலம் கட்டிருக்கோம் பாக்குறவங்க. அது மட்டுமல்ல, கொடைக்கானல் மேம்படுத்திருக்கிற ஸ்மார்ட் சிட்டியில பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் தேவையான கல்லூரி கொண்டு இருக்கோம். சொல்லிட்டே போல அத்தனை திட்டங்கள், சாலைகள் இப்படி போடும்.